நீயே என் ஜீவனடி. ஒரு ஆழமான காதலின் வலி நிறைந்த தொடக்கம் இது. ஆனந்தி படுக்கையில் அமைதியாக இருந்தாள். அவள் கண்களில் வெறுமை மட்டுமே மிஞ்சியிருந்தது. அவளிடம் பேச வேண்டுமென்று முடிவு செய்த அரவிந்த் மெதுவாக அவள் அறைக்குள் நுழைந்தான். அவள் அருகில் அமர்ந்து அவளது கையை பிடித்து உடந்த குரலில் அவன் கேட்கத் தொடங்கினான். ஆனந்தி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிற? அதுவரை அமைதியாக இருந்த ஆனந்தி திடீரென கோபமாக அவனை பார்த்தாள். நீங்க தான் என் பிரச்சனை. நீங்க தான் என் பிரச்சனை என்று அவள் சொன்னதும் அரவிந்த் மிகுந்த அதிர்ச்சியடைந்தான். நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தேன். ஆனா உங்களை பார்த்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. எனக்கு தெரியாம என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. ஒரு கட்டாய கல்யாணத்திலிருந்து காப்பாத்தேன் ஒரு கட்டாயமா? அரவிந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனந்தி, நான் உன்னை காப்பாத்தத்தான் இப்படி செய்தேன்றான். எனக்கு இது காப்பாத்துற மாதிரி தெரியல. என் சுதந்திரத்தையே நீங்க எடுத்துட்டீங்க. அவளால் மேலும் தாங்க முடியாமல் குளியலறைக்குள் ஓடிச் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். வெளியில் நின்ற அரவிந்த் கதவில் சாய்ந்து மெதுவாக அவளிடம் பேசத் தொடங்கினான். ஆனந்தி, நான் பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும். உன் அனுமதி இல்லாம தாலி கட்டி இருக்க கூடாது. சிதம்பரத்தால உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கணும். எனக்கு 2 மாதம் டைம் கொடு. அதுக்கப்புறம் நீ எது முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலி உனக்கு கயிறா இருக்கலாம். ஆனா எனக்கு அது உயிரை விட மேல. இந்த ஒரு வாய்ப்பாட்டும் கூடு ஆனந்தி. அதை சொல்லிவிட்டு அரவிந்த் அங்கிருந்து சென்றான். அவன் சொல்றதுல உண்மை இருக்குமா? ஆனந்தியின் மனதில் ஒரு கேள்வி மட்டும் எழுந்தது. தொடரும்.